Hi to all. Last video நம்ம arithmetic operator பத்தி பார்த்தோம். What are the symbols? What are the meanings of that symbols? அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல arithmetic operatorsோட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நம்மளுக்கு தெரியும் arithmetic operator அப்படிங்கிறது ஒரு பைனரி ஆப்ரேட்டர். ரெண்டு ஆப்ரண்ட யூஸ் பண்ணி தான் அந்த ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். இது ஒரு பைனரி ஆப்ரேட்டர்னு தெரியும். எக்ஸ்ட்ரா நம்ம arithmetic operatorல நார்மல் மேக்ஸ்ல யூஸ் பண்ற பிளஸ் மைனஸ் யூஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இல்லாம இங்க நம்ம ப்ரோக்ராமிங்ல மாடுலோ டிவிஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ரேட்டர் பத்தியும் பார்க்க போறோம். இந்த மாடுலோ டிவிஷன் பத்தி லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். மாடுலோ டிவிஷன் அப்படிங்கிறது இட் வில் ரிட்டர்ன் த ரிமைண்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன். நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டு ஆஃப்டர் த ரிமைண்டர் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதைத்தான் வந்து ஆன்சரா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றது தான் மாடுலோ டிவிஷன். அடிஷன் ஆஸ் லைக் தட் நம்ம மேக்ஸ் கால்குலேட்டர் மாதிரியே பிளஸ் மைனஸ் வந்து எப்பவும் போலதான் ஒர்க் ஆகும். இதுவே வந்து மாடுலோ டிவிஷன் மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். பெர்சன்டேஜ் மாதிரி தெரியும். பட் இது மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது டிவிஷன்ல கிடைக்கிற ரிமைண்டர் தான் ஆன்சரா கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா as include stdio.h standard input output.h இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்ங்கிறது print of scanf-க்காக யூஸ் பண்ற ஒரு ஹெட்டர் ஃபைல்னு தெரியும். நெக்ஸ்ட் int main அப்படிங்கிறதுல மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகுது. இதுல int a equal to 12 b equal to 3 அதாவது இன்டீஜர் டைப்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். வேல்யூவும் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அது இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். அதே இன்டீஜர் டைப்ல இன்னொரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பிங்கிற வேரியபிள் 3ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதுல அடிஷ்னலா 4 வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அப்படிங்கிறது. மாடுலஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி சொன்னோம்ல, அதுதான் வந்து மாடுலஸ் அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றோம் அடிஷன் ஈக்குவல் டு a பிளஸ் பி. ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 3. ஸோ இப்போ 12 பிளஸ் 3 ஆன்சர் 15 கிடைச்சிருக்கும். ஸோ அடிஷன்ல ஆன்சர் 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் a மைனஸ் பி. ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 3. அப்ப 12 மைனஸ் 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 9. சப்ட்ராக்ஷன்ல 9 கிடைக்கும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது a மல்டிப்ளிகேஷன் b. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரோக்ராமிங்ல மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அதாவது இன்டிமேட் பண்ணுவோம். கிராஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல a ஸ்டார் b அப்படிங்கிறது என்ன மீனிங்னா 12 into 3. ஸோ ஆன்சர் 36. அப்போ மல்டிப்ளிகேஷன்ங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா 36 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டிவிஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 12 டிவைட் 3 இந்த இடத்துல போடலாம். 12 டிவைட் 3 இது நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும். 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். பட் இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு மாடுலோ டிவிஷனுக்கு திருப்பி இதை சொல்ல போறோம். அதுக்காக தான் 12 டிவைடட் பை 3 அப்படின்னா 4 3s are 12. இப்ப ரிமைண்டர் 0. இந்த டிவிஷனுக்கு இந்த 4 ஆன்சர், அடுத்தது மாடுலோ டிவிஷனுக்கு இந்த 0 ஆன்சர். ஸோ இப்போ நம்மளுக்கு மாடுலோ டிவிஷனுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? குவாஷியன்ட்டை டிவிஷனுக்கும் ரிமைண்டரை மாடுலஸ்க்கும் கொடுத்துருப்போம், ஆன்சரா கொடுத்துருப்போம். இப்போ printfல addition of two numbers a, b is %d/n. இப்போ இந்த %d அப்படிங்கிறது இன்டீஜரை சொல்றோம். எந்த இன்டீஜரை ஸ்டோர் பண்ணணும்? இந்த அடிஷனோட வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் இங்கே ஸ்டோர் பண்ணும். ஸோ அடிஷனோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 15 தான் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இங்க பாருங்க அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் a, b இஸ் 15. அடுத்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் a, b இஸ் மாடுலோ டிவிஷன். பர்சன்டேஜ் d அப்படிங்கிறது இன்டீஜரை சொல்றோம். இந்த இடத்துல பர்சன்டேஜ் d இன்டீஜர்ங்கிறது சப்ட்ராக்ஷனோட வேல்யூவை கொடுக்கும். சப்ட்ராக்ஷன்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 9. ஸோ இங்க 9 கிடைச்சிருக்கு. 9 டிஸ்பிளே பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் a ஸ்டார் b அப்படின்னு சொல்லியிருந்தோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் a, b இஸ்
percentage டிங்கிறது இன்டீஜர்னா மல்டிப்ளிகேஷன்ங்கிற வேரியபிளோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா இந்த 36. ஸோ இந்த 36 அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம போட்டோம்ல இந்த டிவிஷன் கால்குலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா குவாஷியன்ட்டோட வேல்யூ 4. ஸோ அதைத்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கும். அடுத்து மாடுலஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கும்போது அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டரில் என்ன கிடைக்கும் 0. ஸோ அந்த 0 டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.